டாஃபடில்ஸ் கார்னர். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஓட்ஸ் போலி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 மணி நேரம் ஊற வச்ச 1 கப் கடலைப்பருப்பை குக்கரில் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி வச்சு 2 விசில் வர விட்டுடலாம். விசில் வரதுக்குள்ளே நம்ம போலிக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் 1.5 கப் ஓட்ஸ் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். 1-2 அரைக்கக்கூடாது, நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும். இப்போ அரைச்சி வச்ச ஓட்ஸ் மாவு 1.5 கப்பை பவுலில் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 கப் ஆட்டா சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு, 3 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். 1 கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கலாம். இப்போ மாவு நல்லா சாஃப்டாகிடுச்சு. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அப்ளை பண்ணி 10 நிமிஷம் வச்சிடலாம். குக்கரில் 2 விசில் வந்துடுச்சு. தண்ணியை வடிகட்டிட்டு பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பு போலி தேங்காய் போலி 2க்குமே சேர்த்து இப்போ நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் வெல்லம், 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ பாதி வெள்ளைப்பாக வடிகட்டி எடுத்துக்கலாம். அரைச்ச கடலை பருப்பை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா வத்திடுச்சு. கடலைப்பருப்பு பூரணத்தை ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு பாதி வெள்ளைப்பாக வடிகட்டி எடுத்துக்கலாம். கூடவே 1 கப் தேங்காய் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா வத்திடுச்சு. தேங்காய் பூரணத்தை ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். மாவை நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா தட்டிக்கலாம். இப்போ பருப்பு பூரணத்தை அதுக்குள்ளே வச்சு நல்லா இந்த மாதிரி மடித்து மீதம் உள்ளதை எடுத்துட்டு
மறுபடியும் தட்டிக்கலாம். இப்போ தவாவில் போட்டு 2 பக்கமும் ஒவ்வொரு நிமிஷம் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி தேங்காய் போலிக்கும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ போலி எல்லாம் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.